Hi everyone, thank you for joining UGC NET paper 1 ஓட previous year questions papers பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேத்து பார்த்தது வந்து ஜூன் 2009 ஓடது பார்த்தோம். இன்னைக்கு நம்ம டிசம்பர் 2009 ஓட full question paper A to Z பார்க்க போறோம். ஒரு சின்ன நோட் என்னன்னா, we have launched a book. இந்த புக் வந்து பேப்பர் 1க்காக பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் ஹோம் சயின்ஸ்க்கும் ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட. ஓகேவா? ஸோ இஃப் எனி ஒன் நீட் ப்ளீஸ் டிஎம்எஸ். எங்களோட நம்பர் வந்து 9176178327. உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். இஃப் எனி ஒன் நீட் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் பேக் டு யூ. ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The university which telecasts interaction education program through its own channel. எந்த யூனிவர்சிட்டி வந்து அவங்களோட கண்டென்ட் வந்து ஓன் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க? The correct option is இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. அவங்க தான் அவங்களோட எல்லா இதுவுமே, இது வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி, டைரக்டா போறது கிடையாது. ஸோ ஆன்லைன்ல அவங்களோட கண்டென்ட் எல்லாமே கொடுக்கறது வந்து இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி. ஓஸ்மானியா யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? ஹைதராபாத்ல இருக்கு. ஹைதராபாத் ஓகே, ஹைதராபாத்ல இருக்கு. இது பூனேல இருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி தமிழ்நாடுல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Which of the following skills are needed for the present day teacher to adjust effectively with classroom teaching? Classroom teachingல எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுது? ஆப்ஷன் 1 வந்து நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜினா அப்டேட்டிங்காக வர எல்லா டெக்னாலஜி பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து ஸ்ட்ரைக் அவுட். யூசஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் டீச்சிங் லேர்னிங். டீச்சிங் லேர்னிங்க்கு தேவைப்படுற டெக்னாலஜிஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜெமினா ஏஐ இருக்கு. அதில் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதில் நம்ம போட்டு பார்க்கறதுனால அதோட ஃபுல் கண்டென்ட் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் ஒரு டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் யாராச்சும் பிபிடிஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க நார்மலாக பிபிடி பண்ண 45 மினிட்ஸ் ஆகுதுன்னா, ஒரு 10 to 6 மினிட்ஸில் காமான்ற ஒரு ஏஐ இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு போட்டோம்னா நம்மளுக்கு கண்டென்ட் ஃபுல்லாமே வந்துடும். ஸோ டீச்சிங் அண்ட் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். பட் எல்லா டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் டீச்சிங் லேர்னிங். அதே மாதிரி நாலேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீட். ஸ்டூடெண்ட்ஸோட நீட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஸ்கில். சப்போஸ் ஒருத்தவங்க ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கலாம், சில பேர் கொஞ்சம் அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படலாம். அதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டெலிவர் பண்ணுறதும் we should know. That is also correct answer. The important one, content mastery. இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கும், நம்மளோட சப்ஜெக்ட் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கோ, இல்லை அவங்களுக்கு எப்படி புரியலையோ அது மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி சொல்கிறதுக்கோ, அதை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம அவங்களுக்கு டீச் பண்ண முடியும். ஸோ கண்டென்ட் மாஸ்டரி ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 2, 3 and 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வித் who has signed an MOU for accreditation of teacher education institution in India. இந்தியாவில் டீச்சர் எஜுகேஷனுக்கு யார் வந்து அங்கீகாரம் தர, அங்கீகாரம்ன்றது கரெக்ட். ஸோ அதுக்கு வந்து யார் யார் எந்த பாடிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. NAC அண்ட் யூஜிசி. யூஜிசி ஃபார் ஹையர் ஸ்டடீஸ்க்கு, ஓகேவா? ஹையர் எஜுகேஷனுக்கு தான் அவங்க, நாட் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஸோ த ஆப்ஷன் இஸ் ராங். யூஜிசி இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இந்த இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு அவங்க பார்ட் ஆஃப் த பாடி கிடையாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ த ராங் ஆன்சர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, NCTE. NCTEனா என்னது? நேஷனல் கவுன்சில் ஆஃப்
கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அவங்களும் நாக்னா என்னது நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிடேஷன் கவுன்சில் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு. ஸோ நாக் அண்ட் NCTE. ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், த பிரைமரி டியூட்டி ஆஃப் த டீச்சர் இஸ் டு அவங்களோட பிரைமரி டியூட்டி என்ன? டு ரைஸ் அ இன்டெலெக்சுவல் ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். நோ. இன்டெலெக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் ஒவ்வொரு பீப்புளும் சேம் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். டு இம்ப்ரூவ் த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். டீச்சரோட வேலை ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த, இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், எம்பபிள் வேல்யூ ஆஃப் த ஸ்டூடெண்ட். எஸ் ஆல்சோ, பட் அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் இங்கே என்னன்னா ஹெல்ப் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஒரு பிரைமரி டியூட்டி என்னன்னா எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கணும். ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, வாட் இஸ் மைக்ரோ டீச்சிங்? மைக்ரோ டீச்சிங்னா என்னன்னு கேட்குறாங்க. மைக்ரோ டீச்சிங்னா இது ஒரு டீச்சர் ட்ரைனிங் டெக்னிக். ஓகேவா? என்னது? டீச்சர் ட்ரைனிங் டெக்னிக். இந்த டெக்னிக்ல என்னன்னா, இந்த டெக்னிக்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுத்து அது ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல சொல்லி கொடுக்கணும், பிளஸ் ஃபீட்பேக்காக அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஒரு டீச்சர் ட்ரைனிங் டெக்னிக்ல மைக்ரோ டீச்சிங்ன்றது ஒரு ஆப்ஷன். அப்போ அது வந்து இதுல எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆல்வேஸ் அப்படின்றது ராங் ஆன்சர். மைக்ரோ டீச்சிங் ஆல்வேஸ் இருக்கக்கூடாது. இல்லை, அதை பத்தி இல்லை. ஆஃப்டர் டீச்சிங் ப்ராக்டிஸ் இருக்காது. டியூரிங் டீச்சிங் ப்ராக்டிஸ் கிடையாது. டியூரிங் ப்ரிப்ரேஷன் ஆஃப் டீச்சிங் ப்ராக்டிஸ். ஓகேவா? மைக்ரோ டீச்சிங்ன்றது டியூரிங் ப்ரிப்ரேஷன் ஆஃப் த டீச்சிங் ப்ராக்டிஸ். ஓகே. சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் குவாலிட்டி த ஸ்டூடெண்ட் லைக் த மோஸ்ட் இன் டீச்சர்? எந்த குவாலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கம்பேஷன். டிசிப்ளின் இருக்கணும், என்டர்டைனிங்கும் இருக்கணும், பிளஸ் தி மோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. A null hypothesis. Null hypothesis na enna? There is no significant difference between the variable தான் கரெக்டான ஆன்சர். So the option is பார்த்தவொன்னே தெரிஞ்சிடும். When there is no difference between the variables. இப்போ அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா சப்ஜெக்டிவ் இன் நேச்சர் கிடையாது. Where there is difference between கிடையாது, no difference வரும். The same as the research hypothesis. No. The correct answer is when there is no difference between the variables. புரிஞ்சுதா? Okay. Eighth question, the research which explore new facts through the study of the past is. ஒரு ரிசர்ச் பாஸ்ட் விஷயத்தை ஸ்டடி பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு நியூ ஃபேக்ட் கொண்டு வராங்கன்னா அது என்னது? பிலசாபிக்கல் ரிசர்ச்னா என்ன? ஒரு ஐடியா, ஒரு கான்செப்டை லாஜிக்கல் பிளஸ் கிரிட்டிக்கல் திங்க் பண்ணி அதை டெலிவர் பண்றது வந்து பிலசாபிக்கல் ரிசர்ச். மித்தாலஜிக்கல் ரிசர்ச்னா ஒரு மித் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து எப்படி என்ன அப்படின்றது எக்ஸாமின் பண்றது. கண்டென்ட் அனாலிசிஸ்னா கொடுத்துருக்க கண்டென்ட் அனலைஸ் பண்றது. ஆனா த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் தான். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த அந்த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எக்ஸாமின் பண்ணி எவிடன்ஸோட ப்ரொவைட் பண்றது தான் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, ஆக்ஷன் ரிசர்ச் நம்மளுக்கு கரெக்டா போன ஜூன் 2009 நம்மளுக்கு வந்திருக்கும். இதே கொஸ்டின் தான், சேம் ஆப்ஷன். என்னன்னா ரிசர்ச் கேரி அவுட் டு சால்வ் த இமீடியட் ப்ராப்ளம் இஸ் கால்ட் அஸ் ஆக்ஷன் ரிசர்ச். லாங்கிடியூட்னல் ரிசர்ச்னா என்னதுன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ இல்லை சேம் இண்டிவிஜுவல்லையோ இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல சப்போஸ் இதை படிக்காம விட்டுருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ லாங்கிடியூட்னல் ரிசர்ச்னா ஒரு சேம் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா
அவங்கள லாங் பீரியடா நம்ம ட்ராக் பண்ணி அவங்கள பத்தி ஸ்டடி பண்றது. ஓகேவா? ஒரு பர்சனையோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ லாங் பீரியட் ஆஃப் டைம்ல ரிசர்ச் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரெக்னென்ட் விமன் இருக்காங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து 9th மந்த் வரைக்கும் அவங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ் ஸ்டடி பண்றது, இல்லைன்னா அவங்களோட ஃபீட்டல் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்றது. இது எல்லாமே இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கானா அவன் அந்த இண்டிவிஜுவலோட மட்டும் அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவனோட மார்க்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற அனலைஸ் பண்றது எல்லாமே லாங்கிடியூட்னல் ஸ்டடி. ஸ்டிமுலேட்டிவ் ரிசர்ச்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாடல் ஆஃப் ரியல் லைஃப் சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தைங்க செஃப் மாதிரி ஒரு கிச்சன் செட்டப்ல ஒர்க் பண்றதோ, இல்ல ஒரு ஏர்கிராஃப்ட்ல வந்து ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் எப்படி என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றத மாக் பண்ணி காமிக்கிறது, இதெல்லாமே ஸ்டிமுலேட்டிவ் ரிசர்ச். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், the correct action research ஓட correct answer வந்து B, the research that carry out to solve the immediate problems. Okay, 10th one வந்து the process not needed in experimental research. experimental researchனா என்னது, ஒரு கண்ட்ரோல்டான குரூப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்றது தான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு அப்சர்வேஷன் இருக்கும், மேனிப்புலேஷன் இருக்கும், கண்ட்ரோலிங் இருக்கும். இது மூணுமே சேர்ந்தது தான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். இதுல ஆட் மேன் அவுட் யாரு இங்க கேட்டிருக்கிறது, நாட் நீடட். அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கண்டென்ட் அனாலிசிஸ். ஓகேவா? எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா என்னன்னா ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் டைப்ல இருக்கும். எப்படி? காஸ் அண்ட் எஃபெக்ட் டைப்ல இருக்கும். எஃபெக்ட் ரிலேஷன் சொல்றது எப்படின்னா, ஒரு இதுல டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா அது வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், ஆனா டிபெண்டன்ட் வேரியபிள்ல நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியாது. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சிங் மெத்தடை நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது வந்து காஸ், அவங்க ஒழுங்கா படிக்கல, ஸோ ஒரு டீச்சிங் மெத்தடை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அதோட டிபெண்டன்ட் வேரியபிளா நம்மளுக்கு என்ன வரும்னா, அவன் நல்லா படிச்சு அதை ஸ்கோர் பண்றது, தட் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், டிபெண்டன்ட் வேரியபிள்ல மேனிப்புலேட் பண்ண முடியும், ஆனா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல பண்ண முடியாது. ஸோ தட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் பத்தி சொல்றது ஒரு கண்ட்ரோல்டான ஒரு சிச்சுவேஷன்ல நடக்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து மேனிப்புலேட் பண்ணலாம், டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து அதோட எஃபெக்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மேனிப்புலேஷன் இஸ் ஆல்வேஸ் த பார்ட் ஆஃப். எந்த ரிசர்ச்ல மேனிப்புலேஷன்றது இருக்கும்? இப்போதான் பார்த்தோம் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் experimental research. Okay, 12th question, in correlation of coefficient best explains the relationship between creativity and intelligence. இதோட ஆன்சர் வந்து 0.6. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதை நான் ஒவ்வொன்றா இது ஃபுல்லாமே படிச்சு சொன்னோன்னா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ இது எதை பத்தினா, ஒரு ட்ரையல் வைக்கிறாங்க, அந்த ட்ரையல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு இந்த ட்ரையல்னா, இந்தியன் நேஷனல் ஆர்மி பிரிசனர்ஸ்க்கு நடக்குது. இதுல எல்லா மதத்தவர்களும் இன்க்ளூட் ஆகுறாங்க. ஓகேவா? யாரெல்லாம் சேர்த்துக்கிறாங்கன்னா, ஹிந்து, முஸ்லீம், சிக்ஸ் பீப்புளை இதுல இன்க்ளூட் பண்றாங்க. இவங்களை எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. இவங்களுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்காக யார் யாரெல்லாம் வராங்கன்னா, இந்த தேசாய், தேஜ் பகதூர் அண்ட் நேரு, இவங்க 3 பேரும் அவங்களுக்கு டிஃபென்ஸா அவங்களுக்கு அந்த ட்ரையல்ல அவங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க. ஓகேவா? இது எப்ப நடந்துச்சு, எங்க நடந்துச்சு அப்படின்றத ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு முஸ்லிம் பீப்புளும் இன்க்ளூட் ஆகுறாங்க. அவர் பேர் மிஸ்டர் ஜின்னா. ஓகே, இதை பத்தி தான் இது சொல்லியிருக்கு. இது ஒரு ரீட் அவுட் கொடுங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அதை வச்சு கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் ஆன்சர்ஸ் மட்டும் சொல்றேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? நீங்களே ரீட் பண்ணி ஆன்சர் சொல்ற, கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றது மட்டும் பார்த்து சொல்லுங்க.
Okay, the which first one, which heading is more appropriate to assign the above passage? இந்த passage வந்து எதை பத்தினா Indian National Army trials பத்தி. So the correct answer is option C. The trial of P.K. Shekhal, Shah Nawaz, Gurubaksh Singh Dhillon symbolize, இவங்கெல்லாம் எதை symbolize பண்றாங்கன்னா communal harmony. ஓகேவா? நெக்ஸ்ட் INA என்னது? இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்த ஒரு கோட் சொல்றாங்க, there is harmony between the matter which has attracted so much Indian public interest and it is safe to say sympathy. This particular brand of sympathy cut out the communal barrier. Who sympathize? இதுல யாரு sympathize ஆகுறா, யாரு மேல அப்படின்னு கேக்குறாங்க, against whom அப்படின்னு. இப்போ முஸ்லிம் பீப்புள் இவங்க மேலையா, இல்ல ஹிந்து பீப்புள் இவங்க மேலையா, சீக் பீப்புள் இவங்க மேலையா அப்படின்றத விட எல்லா ரிலிஜியுமே இதாகிறாங்க. ஸோ இந்தியன் சிம்பத்தைஸ் வித் அ பர்சன் ஹூ ஆர் தேர் இன் ஹூ வேர் டு பி ட்ரையல்ட். ஸோ எந்த மத சார்பும் இல்லாம எல்லாரும் இந்தியனா சேர்ந்து சிம்பத்தைஸ் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 17th one. Majority of the people waiting for the trial outside the Red Fort and criticizing Jinnah were. இந்த ஜின்னான்றவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கல்ல, ஃபர்ஸ்டே சொன்னல, அவர் வந்து ஒரு முஸ்லிம். ஓகே, the sympathy of the Indian soldier in uniform with released INA prisoners at Lahore indicates, எதை இண்டிகேட் பண்ணா, feeling of nationalism and fraternity. ஓகே, இதுக்கப்புறம் வரது எல்லாமே காமன் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த 18th கொஸ்டின் வரைக்கும் தான் என்னது, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். இது ரொம்ப ஈஸி. இது வந்து ஆன்சர் கரெக்டாக வரலன்னா பார்க்காதீங்க, நீங்கள் அதை ரீட் அவுட் கொடுங்க. அந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுன்னா ஆன்சர்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் 19th one. The country which has distinction of having two largest circulating newspaper in the world. இந்த வேர்ல்ட்ல 2 largest circulating newspaper யார் வச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? The correct option is option C. இவங்க தான் 2 லீடிங் நியூஸ் பேப்பர்ஸையும் வச்சிருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர் பேர் என்னன்னா யோமியூரி ஷிம்பா அண்ட் ஆஷி ஷிம்பாம்னு ஒரு இது. ஓகேவா? இது நம்மளுக்கு தெரியல, பட் அந்த 2 நியூஸ் பேப்பரும் இதுதான், யோமியூரி அண்ட் யாஷி. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கடற்கரை எழுதுறதுனால இதாக வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 19th question. The chronological order of non-verbal communication. Non-verbal communicationோட chronological order எதுன்னு கேட்குறாங்க. The correct option is sign, symbol, code and color. ஓகேவா? sign, symbol, code and color. Okay, 21. Question number 21. Which of the following statement is not connected with communication? Communication ஓட எது கனெக்ட் ஆகல அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, மீடியம் இஸ் அ மெசேஜ். எஸ், கரெக்ட். இது கம்யூனிகேஷனோட கனெக்ட் ஆகிறது தான். வேர்ல்ட் இஸ் அ எலக்ட்ரானிக் கூக்கன். கரெக்ட். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். கரெக்ட். இதுல டெலிபதி இஸ் டெக்னாலஜிக்கல். டெலிபதினா என்னது? நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கண்ணாலேயோ எதாலையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாம அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து கம்யூனிகேஷனுக்குள்ள வரல. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டெலிபதி. த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டெலிபதி. ஓகே, கம்யூனிகேஷன் பிகம்ஸ் சர்க்குலர் வென். எப்போ கம்யூனிகேஷன் வந்து சர்க்குலராக இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் போகிறேன். இப்போ ஒரு கொஸ்டினை, ஒரு மெசேஜை என்கோட் பண்ணுறோம், அது சென்ட் ஆகுது, அதை டீகோட் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் அந்த டீகோடர் வந்து என்கோடராக மாறுறப்போ தான் இந்த கம்யூனிகேஷன் சர்க்குலர் ஆகும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. டீகோடர் பிகம்ஸ் என்கோடர். ஃபீட்பேக் ஆப்சண்ட்டோ இல்லை சோர்ஸ் ஆஃப் கிரெடிபிளோ இல்லை சேனல் இஸ் கிளியரோ இது வந்து கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, question number 23. The site that played major role during terrorist attack on Mumbai. மும்பையில் 2008 டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணப்போ எது வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்னா ட்விட்டர். ஓகேவா?
Next, 24th question. For effective classroom communication at times, it is desirable to use projection technology. Yes. கரெக்டா? ஒரு கிளாஸ் ரூம்ல எஃபெக்டிவா டீச் பண்றதுக்கு ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல். ப்ரொஜெக்டர்ல சில விஷயங்கள் நம்ம டிஸ்ப்ளே பண்றப்போ, வீடியோவோ, டெக்ஸ்டாவோ இல்ல ஒரு பிக்சர்ஸா போடுறப்போ, அவங்களுக்கு ஈஸியா கம்யூனிகேட் ஆச்சு. எஸ், கரெக்ட் தான். ஆனா, நெக்ஸ்ட் ஒன் ரீசன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, யூஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜி ஃபெசிலிட்டேட் எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் ஆஃப் கண்டென்ட். கண்டென்ட் வந்து ஃபுல் கோர்ஸ் கண்டென்ட்டை முடிக்கிறதுக்காக கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்றதுக்காக தான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றோம். ஸோ ஏ இஸ் கரெக்ட், பட் அதோட கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இது கிடையாது. ஓகே, 25th கொஸ்டின் என்னன்னா, ஜான்வரி 1995ல அது சண்டே. ஜான்வரி 1, 1995 வந்து சண்டேனா, ஜான்வரி 1, 1996 வந்து என்ன டேவா இருக்கும்? மண்டே. ஓகேவா? ஒரு இயர்ல சேம் டேட்டு ஒரு டே வந்துச்சுன்னா அடுத்த டே தான் நெக்ஸ்ட் இயர்ல வரும். ஓகே, இது வந்து சண்டேன்னு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் அது மண்டேவா இருக்கும். ஸோ த ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்க பர்த்டே கூட செக் பண்ணி பாருங்க. இந்த இயர் வந்து உங்களுக்கு பர்த்டே வந்து டியூஸ்டேல வந்துச்சுன்னா அடுத்த இயர் உங்களோட பர்த்டே வந்து டியூஸ்டே வந்துச்சுன்னா வெட்னஸ்டேல வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். when error of 1% is made length and breadth of a rectangle. ஒரு ரெக்டாங்கிள்ல லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். ஓகேவா? லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். இவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, the percentage of error in area of a rectangle will be. ஏரியானா என்னது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் பிளஸ் பிரெத்தா. அப்போ லென்த் எவ்வளோ? 1% எரர் இருக்கு, பிளஸ் 1% எரர் இருக்கு, இஸ் ஈக்குவல் டு 2% எரர். ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். த நெக்ஸ்ட் நம்பர், இந்த நம்பர்ல நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம கேல்குலேஷன் போடுவோம். இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்? 5. 5 எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? ஸோ 5 வர்றதுக்கு 2 into 2 plus 1 போட்டு பார்ப்போமா? அப்படின்னா 5. இப்போ இதுக்கு 2 into 2 plus 1 is equal to 5. இதுக்கும் இதுக்கும் 9 எப்படி வந்துச்சு? அப்போ 2 into 5 எவ்வளவு? 10. இங்கே 9 வந்திருக்கு, -1 கொடுப்போம், அப்போ 9 வருது. ஸோ இந்த 19 எப்படி வந்துச்சு? 2 into 9 எவ்வளோ? 18. இது 19 இருக்கு, ப்ளஸ் 1. அப்போ பேட்டர்ன் புரியுதா உங்களுக்கு? ஸோ இது எல்லாத்தையுமே 2ஆல மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 1 பண்ணுறோம். இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணி -1 பண்ணுறோம். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 1 பண்ணுறோம். அப்போது ஸோ பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது இதுக்கு ஆப்ஷன் கண்டுபிடிக்கலாமா? என்னன்னா, டூ இன்டூ 37 எவ்வளோ? இது வந்து ஓகே, இதை வந்து ப்ளஸ் பண்ணோம், ப்ளஸ் 1 பண்ணோம், இதில் -1 பண்ணோம், இதில் ப்ளஸ் 1 பண்ணுறோம், இதில் -1 பண்ணுறோம், இதில் ப்ளஸ் 1. ஓகேவா? அப்போ இதில் ப்ளஸ் 1 பண்ணோம். அப்போது 37 into 2 எவ்வளவு? 7 4s are 14. 7 3s are 6. இந்த ரிமைண்டர் ஒன்று இருக்குல்ல 7. அப்போ ப்ளஸ் 1 பண்ணால் 74, சாரி 75.
ஸோ ஆப்ஷன் பாருங்க 75 இருக்கா? ஸோ அப்படியே கரெக்டாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆப்ஷன். 74 கொடுத்துருக்காங்க, 76 கொடுத்துருக்காங்க. ஒரு கொஞ்சம் இந்த கேல்குலேஷன் லைட்டாக தப்பாக போட்டிருந்தா ஒன்று 6 வந்திருக்கும், இல்லைனா 4 வந்திருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். There are 10 true or false question in the examination. Then the question can be answered in. இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் இருக்கு. இது எத்தனை ஃபார்மேட்ல நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது வந்து 2 to the power 10 waysல ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ the correct option is 10,024 ways. Okay, next one. ஒரு நிமிஷம். Okay. What will be the next term of the following? எப்படி இது கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? DC, அதுக்கப்புறம் WX. நெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். இது வந்து ப்ளூவோடதா? ஓகே, நெக்ஸ்ட் FE, VU இதோடதா? ஸோ இந்த சைடு ஒன்று வருது, இந்த சைடு ஒன்று வருது. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் உள்ளது என்னவா இருக்கும்? இந்த தேர்ட் ஒன்று போட்டுருவோம். HGTS. அப்போ நெக்ஸ்ட் உள்ளது என்னவா வரும்? JIRQ. ஆன்சர் எங்க இருக்கா? ஆப்ஷன் சி. இது மாதிரி பேட்டர்ன்ஸ், அந்த பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சு நம்ம போட்டோம்னா ஈஸி நம்மளுக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன். There are 3 individual. யாரு? X, Y. யாருக்கா? X, Y, Z இருக்காங்க. ஓகேவா? hired a car on sharing basic. They paid இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ பே பண்ணிருக்காங்க? ₹1040 பே பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ் வந்து they used for 7 hours, 8 hours, 11 hours. எக்ஸ் வந்து 7 hours யூஸ் பண்ணியிருக்காரு, ஒய் வந்து 8 hours யூஸ் பண்ணிருக்காரு, ஜி வந்து 11 hours யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்தமா எவ்வளவு? இதை ப்ளஸ் பண்ணுங்க. அப்போ 26 ஹவர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ பே பண்ணிருக்காங்கன்னா 1040. ஓகேவா? அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க? இதை டிவைட் பண்ணுங்க. 1040 by 26. divided by 26 போட்டோம்னா 2 டேபிளில் 1 3 5 20. இது 13 டேபிள் அடிச்சோன்னா 40. ஸோ அப்போ ஒரு ஹவருக்கு 40 rupees. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா, ஒய் மட்டும் எவ்வளோ சார்ஜ் பே பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒய் எத்தனை ஹவர்ஸ் போயிருக்காரு? 8 hours போயிருக்காரு. இங்கே பார்த்தோம்ல, ஒய் வந்து 8 hours போயிருக்காரு. அப்போ ஒரு ஹவருக்கு 40 rupeesனா, அப்போ 8 into 40 is equal to
320 rupees. ஓகேவா? 8 4s are 32. ஸோ இந்த 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி. 320 rupees ஒய் மட்டும் பே பண்ணியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The deductive argument involves. Deductive argumentனா என்ன? Looking logical relations பார்க்கறது deductive arguments. Inductive argumentsனா இது வந்து specific to general. Inductive argument வந்து general and specific. So uniformity of the nature. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33. டு பி கிரிட்டிக்கல், திங்கிங் வந்து எப்படி இருக்கணும்னா அனலிட்டிக்கலாக இருக்கணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 34. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அனலாகஸ் ஸ்டேட்மெண்ட்? இப்போ கலர் தியரி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டைப் இருக்கு. ஸோ அனலாகஸ்னா இப்போ ஒரு கலர் இருக்குன்னா, இப்போ இங்க ரெட் இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல உள்ளது இல்ல சிமிலரா உள்ளது எல்லாமே அனலாகஸ் கலர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல அனலாகஸ் ஸ்டேட்மெண்ட் எது? மேன் இஸ் ரேஷனல் பீயிங் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சிமிலரா உள்ளது. இங்க வந்து வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 35th கொஸ்டினும் 36ம் வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க வென் டயக்ராம்ல எது இதாகுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? how many person would be reading at least 2 paper? at least 2 paperனா என்ன? 2 and 3 papers. இங்க கொடுத்துருக்கிறது 3 papers கொடுத்துருக்காங்க. 2 to 3 papers யார் யாரெல்லாம் படிக்கிறா? ஸோ இதுக்கு இன்டர்செக்ஷன்ல உள்ளது நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? இவங்க வந்து 2 papers படிக்கிறவங்க, இங்க 3 papers படிக்கிறாங்க. அப்போ 12 plus 8 plus 5 plus 2 எவ்வளவு? 2 சேர்த்தா 20, 25, 27. So 27 is the correct answer. அதே மாதிரி how many person would be reading almost 2 paper? அப்போ only 2 papers மட்டும் தான் இருக்கணும். almost 2 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நிமிஷம். 2, 8, 5 மட்டும்தான். அப்போ 12 plus 8 plus 5 எவ்வளவு? 12 plus 8 வந்து 20, இது சேர்த்தா 25. அப்போ the correct answer is 25. ஓகே, நெக்ஸ்ட். இந்த கிராஃப்ல does not have a regular period behavior. கரெக்டான பிஹேவியர் எது? ஒரு ரெகுலரான பீரியட் எதுல இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு கரெக்டான பேட்டர்ன்ல போகுது. ஓகேவா? இதுவும் ஒரு ரெகுலரான பேட்டர்ன்ல போகுது. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. இதுல இர்ரெகுலரா இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இங்க ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபை வச்சு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which year total number of the patient registered in hospital X and hospital Y was the maximum? ஓகேவா? ஹாஸ்பிட்டல் எக்ஸ்லையும் ஒய்லையும் யார் எந்த இயர் மேக்ஸிமமா ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு? இது நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இது வந்து எந்தெந்த இயர். அப்போ எதுல மேக்ஸிமமா நடந்திருக்கு? அப்போ இந்த கிராஃபை பார்த்தாலே தெரியும் எந்த இயர்ல 2005ல தான் மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஓகேவா? நெக்ஸ்ட், which is the dispersion in registration of patients in the two hospital in a year. அப்போ இதுல உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. இதுல எது வந்து மேக்ஸிமம் டிஃபரன்ஸா இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த கோடு போட்டதுல தெரியும் எதுல வந்து மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளோ டிஃபரன்ஸ்ன்னு கேக்குறாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இது எவ்வளோ அப்படின்னு. அப்போ இந்த 8,000லையும் 6,000லையும் இது பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 2,000 வரும். இந்த 4,000லையும் 10,000 போச்சுன்னா 6 தான் வரும். இதுல 2,000 தான் வரும். இதுலயும் 2,000 தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா 4,000ல இருந்து 12,000ல எவ்வளோ? 8,000 டிஃபரன்ஸ். இதுல கம்மி தான். ஸோ இந்த இயர்ல மட்டும் 2005ல மட்டும்தான் 8,000 டிஃபரன்ஸ் வருது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ? இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் 8,000 dispersion இருக்கு. ஓகே. In which year there was maximum decrease எக்ஸ்ன்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அதாவது இந்த ஒரு நிமிஷம் அதை ரேஸ் பண்ணிடுவேன். ஓகே, எக்ஸ்ன்றதுல எக்ஸ்னா எது? இதுல மேக்ஸிமம் டிக்ரீஸ் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இயர்ல 2006ல தான் மேக்ஸிமம் டிக்ரீஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D. Okay. Which of the following sources of data is not a primary data? Primary data na enna? Authentic data. For example, ஒரு ரெக்கார்ட்ஸ்ல இருந்தோ எதுல இருந்து எடுக்காம டைரக்டா போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து பிரைமரி டேட்டா. இப்போ என்னோட பேர் என்ன, என்னோட வயசு என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கறது பிரைமரி டேட்டா. இதே என்னோட பர்த் சர்டிபிகேட் எடுத்து பார்க்கறதோ இல்ல வேற ஏதாவது ஆதார் கார்டு எடுத்து பார்க்கறதோ அது வந்து செகண்டரி டேட்டா. அப்போ இதுல எது சோர்சஸ் ஆஃப் டேட்டா கிடையாது, பிரைமரி டேட்டா கிடையாதுன்னு கேட்குறாங்க. சென்சஸ் எப்படி? டைரக்டா வீட்டில் வந்து எடுக்கிறது, தட் இஸ் பிரைமரி டேட்டா. சாம்பிள் சர்வேவும் டைரக்டா வந்து எடுக்கிறது. ஃபேமிலி ஹெல்த் சர்வேவும் டைரக்டா வந்து எடுப்பாங்க. ஸோ த ஆட் மேன் அவுட் இயர்னா ஸ்டாட்டிஸ்டிக் அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் இந்தியான்றது மட்டும்தான் ஆட் மேன் அவுட். ஓகே ஓகே. இப்ப பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இந்த டிஸ்பர்ஷன்னா அதுல உள்ள டிஃபரன்ஸ் எதுல மேக்ஸிமம் இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? 91ல இருந்து ஒரு 7 to 6 இருக்கும். இதுல 0 அடுத்த நம்பர் தானே, இதுல 1. ஸோ இதுக்கும் இதுக்கும் ஒரு 3, 91, 92, 93, சாரி 89. இதுலயும் இல்லை. ஸோ இதில் இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்த கேப்பில் வர நம்பர் இது மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்க, இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டில், இந்த 4 செட்டில் எதுக்கு மோர் டிஸ்பர்ஷன் இருக்குன்னா இந்த டி ஆப்ஷனுக்கு மட்டும்தான். இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்களேன். இதுக்கு 4 தான் இருக்கும், இதுக்கு 4, இதுக்கு 3, இதுக்கு 2, இதுக்கு 3. ஸோ ஆனால் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 8ல இருந்து 5 கிட்ட வருது. ஸோ இதில் மேக்ஸிமம் டிஸ்பர்ஷன் வந்து ஆப்ஷன் டிக்கு தான் இருக்கு. ஓகே, நம்ம 43 இன்னும் 10 more questions இருக்கு, 7 more questions இருக்கு. ஓகே, which of the following is not related information security on internet? இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு ரிலேட்டட் ஆனது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, வாட்டர் மார்க்கிங் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல பின்னாடி அவங்களோட லோகோவோ அவங்களோட நேமோ போட்டு வைக்கிறது வாட்டர் மார்க்காக, அது எது? இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்காக. அதே மாதிரி டேட்டாவை ஹைட் பண்றது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்காக. டேட்டா என்கிரிப்ஷனும் டேட்டா செக்யூரிட்டி. ஸோ இது எல்லாமே டேட்டா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது. ஓகேவா? இதுல ரிட்ரீவல், தொலைஞ்சு போனதை மறுபடியும் அதை ரீஸ்டோர் பண்றது வந்து இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல்ன்றது மட்டும் தான் ஆட் மேன் அவுட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, which is the
largest unit of storage, okay, among the following? First, data சொல்லுவாங்களே, ஜிபி, டிபி, 2 டிபி ஸ்டோரேஜ், அதுதான் இது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஜிபி, கிகாபைட். ஓகே, ஜிபி. அதுக்கப்புறம் கிலோபைட், கிலோபைட், கேபி, அதுக்கு சாரி அதுக்கப்புறம் மெகாபைட், லார்ஜஸ்ட் வந்து டெராபைட். ஒரே நிமிஷம், ஒரு சின்ன டவுட் இருக்கு. சாரி. ஓகே, ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட்லன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பைட், பிட், அதுக்கப்புறம் பைட்ஸ், இது வந்து அதுக்கப்புறம் இது 8 பிட்ஸ் சேர்ந்தது. அதுக்கப்புறமா கிலோபைட், இது 1024 பைட்ஸ் சேர்ந்தது. பைட் சேர்ந்தா, இவ்வளோ பைட் சேர்ந்தா கிலோபைட் வரும். அதே மாதிரி மெகாபைட் வந்து 1024 கிலோபைட் சேர்ந்தா வரும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் கிகாபைட் 1024 மெகாபைட் சேர்ந்தா கிகாபைட் வரும். அதே மாதிரி அதுக்கப்புறம் டெராபைட் 1024 கிகாபைட் சேர்ந்தா மெகாபைட் வரும். ஸோ இதுதான் ஸ்டோரேஜ் யூனிட்டோட இது. ஃபர்ஸ்ட் பிட்டு அது வந்து பைட்ஸ், அதுக்கப்புறம் கிகாபைட், மெகாபைட், கிகாபைட் அட் டெராபைட். ஓகே, இதுதான் கரெக்ட் ஆர்டர். சப்போஸ் எக்ஸாம்ல இதை பத்தி வேற ஏதாச்சும் பத்தி மெகாபைட் பத்தி கேட்கலாம், கிகாபைட் பத்தி கேட்கலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான் போட்டு காமிச்சேன். ஓகே, ஸ்டாண்ட் ஃபார் 45th question. பிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், பிட்னா என்னது? பைனரி டிஜிட். ஓகே, the correct option is option B. Okay, 46th question. Which of the following is not a linear data? லீனியர்னா என்னது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல உள்ளது. அரே இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், கியூன்றது ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்டேக்ன்றது ஸ்ட்ரெயிட் லைன். பைனரி ட்ரீ தான் எப்படின்னா இப்படி வரும், இங்கே ஒன்று இருக்கும், அது இதாகி போகும். ஸோ இந்த மாதிரி உள்ளதா பைனரி ட்ரீ. ஸோ த ஆப்ஷன் இஸ் பி. கரெக்ட் ஆன்சர் வந்து லீனியர் நாட் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது வந்து பைனரி ட்ரீ. 47th question. Which one of the following is not a network device? Router is a network, switch, hub, இது மூணுமே நெட்வொர்க் சம்பந்தப்பட்டது. இதுல ஆட் மேன் அவுட் யாரு? CPU. ஓகே ஓகே. Compiler used to convert the following object code which can be executed. ஸோ இது எல்லாமே அசம்பிளர் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அசம்பிளர் யூஸ் பண்ணுவாங்க. அசம்பிளர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹை லெவல் லாங்குவேஜ்க்கு மட்டும்தான் கம்பைலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 49th question. இன்னும் ஒரு இன்னும் நம்மளுக்கு ஒரு எவ்வளோ கொஸ்டின் இருக்கு? 7 தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஓகே, சில டைம் கொஞ்சம் மக்காட் பண்ணும். ஓகே, த கிரேட் இண்டியன் பாஸ்டர்ட் பேர்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, கிரேட் இண்டியன் பாஸ்டர்ட் பேர்ட் வந்து தார் டெசர்ட் ஆஃப் ராஜஸ்தான்ல இருக்கு. சங்கர் மதன் நேஷனல் பார்க் has been established to preserve ecosystem
ஆஃப் மவுண்டைன் பீக்ஸ். இது வந்து எந்த இடத்துல இருக்கு? எந்த மவுண்டைன் பீக்னா மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்டோட நேபாளி நேம் தான் இந்த சங்கர் மந்தன். சங்கர் மந்தன்னா ஒரு நேபாளி நேம். நேபாளி நேம் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் தான் சங்கர் மந்தன். ஓகே. த மேக்ஸிமம் சூடுனா, சூடுன்றது ஒரு பிளாக் கலர் புகை மாதிரி வரும்ல, அதுதான் சூட். மேக்ஸிமம் சூடு இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் பெட்ரோல் டீசல் வெஹிக்கல்ல இருந்தா ரொம்ப ரிலீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஓசோன் சர்ஃபேஸ் ஓசோன் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம். சர்ஃபேஸ் ஓசோன் எதுல இருந்து? டிரான்ஸ்போர்ட் செக்டர்ல இருந்து தான் ஓசோன், சர்ஃபேஸ் ஓசோன் ப்ரொடியூஸ் ஆகும். Question number 53 வந்து which one of the following is not non-conventional source? எல்லாமே non-conventional source தான். ஆனா exploited most economically, ரொம்ப செலவாகிறது. non-conventional தான், ஆனா ரொம்ப செலவாகிறது சோலார். ஓகேவா? ஏன்னா சோலார் வந்து நம்மளுக்கு நான் கன்வென்ஷனல் சோர்ஸாவே இருந்தாலும் அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப செலவாகும். ஸோ அதனால சோலார் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன், த மோஸ்ட் ரெக்கரிங்னா அடிக்கடி, நேச்சுரல் ஹசார்ட் இன் இந்தியா. இந்தியால அடிக்கடி நடக்கிற நேச்சுரல் ஹசார்ட் என்னது? ஃப்ளட்ஸ். ஃபிஃப்த் ஒன், ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நேஷனல் நாலேஜ் கமிஷன் establishment of 1500 universities. 1500 universities நேஷனல் கமிஷன் நாலேஜ் வந்து நேஷனல் நாலேஜ் கமிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? கிரியேட் மோர் டீச்சிங் ஜாப். டீச்சிங் ஜாபுக்காக அதை கிரியேட் பண்ணப்படலை. ரீப்ளேசிங் ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் பிரைவேட்லி மேனேஜ்டு ஹையர் இன்ஸ்டிடியூஷன், அதுக்காக. பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்னா காலி பண்ணணுன்றதுக்காக கிடையாது. அதே மாதிரி எனேபிள் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ரூரல் டு அர்பன் ஏரியாஸ் கிடையாது. ஒன்லி ஃபார் என்ஷோரிங் இன்க்ரீஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷனை நிறைய பேர் சேர்ந்து படிக்கணுன்றதுக்காக தான் நிறைய யூனிவர்சிட்டிஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு ஆர்டிகல் 120 த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, த பிசினஸ் பார்லிமெண்ட் ஷால் பி டிரான்சாக்ட் இன். எந்த லாங்குவேஜ்ல பிசினஸ் பார்லிமெண்ட்ல பேசுறது என்னன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி போத். ஓகே. Which of the following is more interactive and student centric? இன்டராக்ட் பண்றது. இது செமினார்ல நம்ம மோஸ்ட்லி ரொம்ப பேச மாட்டோம், ஒன்லி லெக்சர்ஸ் கொடுக்குறவங்க தான் பேசுவாங்க. ஓகேவா? ஒர்க் ஷாப்லையும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வில் லிசன், இன்னும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கும். லெக்சர்ஸ்லையும் கிடையாது. குரூப் டிஸ்கஷன்ல தான் மோர் இன்டராக்ஷனும் நடக்கும், பிளஸ் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காகவும் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் 3 more question. Question number 54, the Parliament of India is composed of. Parliament of Indiaல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? லோக்சபா அண்ட் ராஜ்யசபா கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல யாரு? வைஸ் பிரசிடென்ட் கிடையாது, செக்ரட்டரி கிடையாது. The correct answer is president இருப்பார். ஓகே. நெக்ஸ்ட், the enrollment of higher education in India contributed by both by formal system of education and system of distance education. Distance education contributes 25% of formal system. ஓகேவா? Last one, UGC net staff, UGC academic staff college comes into existence to improve the quality teachers. Yes, correct. அதே universities and college have undergone both orientation and refresher courses. Correct. So ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட். The option A is the correct for the explanation of A. ஸோ புரிஞ்சுதா இந்த எல்லா கொஸ்டின்ஸும்? நம்ம 2000 டிசம்பர் 2009ஓட ஃபுல் கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த உள்ள இயர் போஸ்ட் பண்ணுவோம். நியூட்ரிஸ்பியர் அப்படின்னு யூடியூப் சேனலோட பேர் வந்து நியூட்ரிஸ்பியர் அகாடமி. இதுல பிளேலிஸ்ட் இருக்கும். பேப்பர் 1 பிளேலிஸ்ட்னு இருக்கும். பேப்பர் 1
பிவைக்யூஸ் பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இதெல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச். ஜூன் 2026க்கு யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராவது எழுதுறாங்கன்னா நெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ப்ளீஸ் சென்ட் இட் வித் தெம் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.